Hi students, I am your accounts miss. Today this is our 4th class. Okay, the same lesson, incomplete record, single entry system. Now we are going to see 5 mark problems. 5 mark sums பார்க்க போறோம். Okay வா? Listen the sum. From the following details of Abdul who maintain incomplete records. Prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and balance sheet as on that day. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாலே இது 5 மார்க் தான். ஏன்னா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரிப்பேர் ட்ரேடிங் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும், தென் பேலன்ஸ் ஷீட்டும் கண்டுபிடிக்கணும். என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பர்டிகுலர்ஸ் 1/4/2017, 31/3/2018. நான் ஏற்கனவே மிஸ் சொல்லியிருக்கேன். 1/4னால என்னன்னு சொல்லியிருக்கேன், அது ஓப்பனிங் பேலன்ஸ். 31/3னா என்ன அர்த்தம், க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இது ஓப்பனிங் டீட்டெயில்ஸ், இது க்ளோசிங் டீட்டெயில்ஸ். ஓகேவா? என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாக், அதாவது க்ளோசிங் ஸ்டாக், சன்ட்ரே டெப்டாஸ், கேஷ், ஃபர்னிச்சர், கிரெடிட்டாஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதர் டீட்டெயில்ஸ், drawings 40,000, discount received 20,000, then discount allowed 25,000, cash paid to creditors 4,50,000, cash received from debtors 5,35,000, sundry expenses, nothing but sundryனால என்ன அர்த்தம், எல்லா எக்ஸ்பென்சஸும் அர்த்தம், 30,000, capital as on 1/4/2017 2,35,000. இதுதான் சம். நம்ம பொதுவாகவே இந்த ப்ராப்ளத்தில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் டெப்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ், தென் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். சம்டைம் கேபிட்டல் கொடுக்கலன்னா நம்ம கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக என்ன கண்டுபிடிச்சா போதும், டோட்டல் டெப்டாஸும் கிரெடிட்டாஸும் கண்டுபிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட் போட்டால் போதும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் தெரியும். டபுள் சைடு யூஸ் பண்ணணும். இது டெபிட் சைடு, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். நம்ம ஏற்கனவே நமக்கு ஃபார்மேட் தெரியும். டோட்டல் டெப்டாஸ் உடைய ஃபார்மேட் தெரியும். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னா என்ன பார்த்தோம், ஓப்பனிங் டெப்டாஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/4 அந்த டெப்டாரோடைய அமௌண்ட். நெக்ஸ்ட் என்னது, சேல்ஸ். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எது ஆன்சராக வரணும், ஒன்று இந்த கிரெடிட் சேல்ஸ் வரணும், இன்னொன்று கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் வரணும், இன்னொன்று க்ளோசிங் டெப்டாஸ் வரணும். சரியா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் கொடுத்துட்டாங்க 5,35,000, டிஸ்கவுண்ட் அலவுடு, க்ளோசிங்கும் கொடுத்துட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும், ஒன்று க்ளோசிங் வரணும், இல்லை ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் வரணும், இல்லைன்னா கிரெடிட் சேல்ஸ் வரணும்னு சொன்ன மிஸ். இப்போ இது ரெண்டுமே வந்துருச்சு. அப்போ எது வரணும் ஆன்சராக, நமக்கு கிரெடிட் சேல்ஸ் தான் வரணும். இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் தனித்தனியாக டோட்டல் போடுங்க. கிரெடிட் சைடு எவ்வளோ வருது பாருங்கள், 9,10,000. பட் டெபிட் சைடு எவ்வளோ வருது, 2,50,000. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 6,60,000. இதுதான் கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் கிரெடிட்டாஸ். அதே மாதிரி தான் இதுவும் டபுள் சைடு தான் போடணும். ஃபார்மேட் தெரியும் நமக்கு. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் எங்கே வரணும், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். தென் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ், சம்மில் கொடுத்துருக்காங்க இது, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ், பேலன்ஸ் கேரி டவுன்னா என்ன அர்த்தம், க்ளோசிங் கிரெடிட்டாஸ். நம்ம செகண்ட்லேயே சொல்லியிருக்கேன், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் ஆன்சராக வரணும், இல்லை க்ளோசிங் கிரெடிட்டாஸ் ஆன்சராக வரணும், அப்படி இல்லைன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஆன்சராக வரணும். இப்போ சம்மில் பாருங்கள், இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆன்சர் வரணும்ப்பா, கிரெடிட் பர்ச்சேஸ் தான் வரணும். ஃபஸ்ட்டு மாதிரியே தான். இப்போ நம்ம டெபிட் சைடு 6,45,000 இருக்குது, ஆனால் கிரெடிட் சைடில் 1,50,000 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ். எவ்வளோ வருது கிரெடிட் பர்ச்சேஸு, 4,95,000. ஓகே. இப்போது எப்போதும் மாதிரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம போடுவோம். நம்ம 11th படிச்சிருப்போம் இல்லையா, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி போடுவோம். ட்ரேடிங்னாலே என்ன வரணும், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், P&L என்ன கண்டுபிடிக்கணும், நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
இப்போ ட்ரேடிங்கில் சம்மில் அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல ஓப்பனிங் ஸ்டாக் டு ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், பை சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக். இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் இருக்குது. அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் எங்கே வரணும், ட்ரேடிங்கில் வரணும். இப்போ நம்ம போடும்போது கிரெடிட் சைடில் 7,10,000 வருது, டெபிட் சைடில் பாருங்கப்பா இது 4 lakh ஒரு 95, ஒரு 1 lakhனா 5,95 தான் வருது. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 1,15,000. இதுதான் என்னது, கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். இது என்ன செய்யணும், ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும், ஆப்போசிட் சைடில் வந்துடும். எழுதும்போது எப்படி எழுதணும், பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். எங்கேருந்து வந்தது, ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து வந்தது. தென் இங்கே என்ன வரணும், டெபிட் சைடில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரணும், டெப்ரிசியேஷன் வரணும், பேட் டெப்ட் கேல்குலேஷன்ஸ் வரணும். இந்த 3 ஹெட்டிங்ஸ் வரணும். இந்த சம்மில் நமக்கு டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்குது, சன்ட்ரே எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதே மாதிரி கிரெடிட் சைடில் என்ன வரணும், ரிசீவ்டுன்னு வந்தாலே வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு மட்டும்தான் இருக்குது 20,000. நீங்கள் எப்போது மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்கள். கிரெடிட் சைடு தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு டெபிட் சைடில் 80,000 வருது. டெபிட் பேலன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் என்ன செய்யணும், இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், கேபிட்டலோட ஆட் பண்ண போகிறோம். அது எங்கே செய்வோம், பேலன்ஸ் ஷீட்டில் செய்வோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டோடைய ஃபார்மேட். Now we see the balance sheet. The balance sheet as on 31st March 2018. Debit side என்னது, liabilities. Credit side என்னது, assets. இப்போ liabilitiesல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். Creditors அவங்க சம்லேயே கொடுத்துருக்காங்க 1,75,000. Then capital சம்லேயே கொடுத்துருக்காங்க 2,35,000. இதோட என்ன செய்யணும், நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த சம்மில் கண்டுபிடிச்சோம் இல்லையா 80,000, அதை ஆட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ வரும், 3,15,000. இதிலேருந்து ட்ராயிங்ஸ் என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். சம்மில் கொடுத்துருக்காங்க ட்ராயிங்ஸ் 40,000, லெஸ் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வருது, 2,75,000. வேறு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் லயாபிலிட்டி பக்கத்தில் இல்லை. இப்போ அசட் சைடுக்கு வாங்க. அசட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கேஷ் கொடுத்துருக்காங்க. கேஷ் எவ்வளவு, 40,000. தென் ஃபர்னிச்சர் 10,000, ஸ்டாக் 50,000, டெப்டாஸ் 3,50,000. இருக்க இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக போட்டாச்சு. நீங்கள் ரெண்டு பக்கமும் தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் எப்படி வரணும், ஆன்சரு சேமாக வரணும். ரெண்டு பக்கமும் ஆன்சர் சேமாக வருது, 4,50,000. தட்ஸ் ஆல். இது ஒரு 5 marks சம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா. சம் பாருங்கள். பாரதி does not maintain her book of accounts under double entry system. Does not keepனாலே என்ன அர்த்தம் பாது, does not keep double entry systemனாலே என்ன அர்த்தம், incomplete recordனு அர்த்தம். From the following details, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2019 and a balance sheet as on that date. இப்படி கொடுத்தாங்கனால என்ன செய்யணும், போன சம் மாதிரியே தான் எல்லாமே நம்ம எல்லா அக்கௌண்ட்டும் போடணும். சரியா. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு, அவங்க என்ன சம்மில் கொடுத்துருவாங்க பாரு, கேஷ் புக் கொடுத்துட்டாங்க. இந்த கேஷ் புக் கொடுத்ததோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெசிப்ட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்னாலே ஓப்பனிங்னு அர்த்தம். அப்போ இது ஓப்பனிங் கேஷ். அதாவது இதுக்கு முந்தின சம்மில் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு டேட் கொடுத்துட்டான் 1/4/31/3. அப்போ உங்களுக்கு ஓப்பனிங் எவ்வளவு, க்ளோசிங் எவ்வளோன்னு தனித்தனியாக அழகாக கொடுத்துட்டாங்க. இந்த சம்மில் அப்படி கொடுக்காம அதுக்கு பதிலாக கேஷ் புக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ நீ தான் கண்டுபிடிக்கணும், கேஷ் புக்கில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா என்ன அர்த்தம், இந்த அமௌண்ட்டு ஓப்பனிங் கேஷ்னு அர்த்தம், 32,000. டு சேல்ஸ், இது கேஷ் புக்கில் சேல்ஸ்னு வந்ததுன்னா அது என்ன சேல்ஸாக இருக்கும், கேஷ் சேல்ஸ். கேஷ் புக்கில் ரெசிப்ட் சைடில் டெப்டாஸ்னு போட்டிருக்கான். கேஷ் புக்கில் ரெசிப்ட் சைடில் டெப்டாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் ரிசீவ்ட் from debtors. Are you understand? Cash received from debtors எவ்வளவு, 1,20,000. அதே மாதிரி இப்போ இந்த பேமெண்ட் சைட் பாருங்க, பை பர்ச்சேஸ். கேஷ் புக்கில் பேமெண்ட் பக்கம்னா என்ன அர்த்தம், நம்ம காசை கொடுத்துருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். என்ன வேவாக செலவு பண்ணியிருக்கோம், எந்த வகையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன பர்ச்சேஸு, கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். அதே மாதிரி தான் கேஷ் paid to creditors, cash
பெய்டு டு கிரெடிட்டாஸ் 80,000. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பேமெண்ட் சைடில் இருந்தாலே என்ன அர்த்தம் அது பெய்டுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பென்சஸ் 24,000. அதே மாதிரி வேஜஸ் பெய்டு 10,000. பேலன்ஸ் கேரி டவுன்னா என்ன அர்த்தம் க்ளோசிங் பேலன்ஸ். கேஷ் புக்கோடைய க்ளோசிங் பேலன்ஸ்னால் அதுக்கு என்ன அர்த்தம் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 1,42,000. ஸோ இந்த மாதிரி கேஷ் புக் கொடுத்தாங்கன்னா நம்ம தான் இன்ஃபர்மேஷனை நம்மளே தான் கேதர் பண்ணிக்கணும். எப்படி ஓப்பனிங்கில் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா அது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். அதே மாதிரி ரெசிப்ட் சைடில் சேல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கேஷ் சேல்ஸ். ரெசிப்ட் சைடில் டெப்டாஸ் இருந்ததுன்னா கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ். பேமெண்ட் சைடில் பர்ச்சேஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது கேஷ் பர்ச்சேஸ். கிரெடிட்டாஸ் இருந்ததுன்னா கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ். மற்ற இதெல்லாம் என்ன அர்த்தம் எக்ஸ்பென்சஸ். க்ளோசிங் பேலன்ஸ்னால் என்ன அர்த்தம் கேஷ் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா. அதர் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். பர்டிகுலர்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் இது க்ளோசிங் ஸ்டாக். டெப்டாஸில் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது க்ளோசிங் ஸ்டாக் இல்லை கொஸ்டின் மார்க் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கிரெடிட்டாஸும் ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் இருக்குது க்ளோசிங் கிரெடிட்டாஸ் இருக்குது. மிஷினரியும் ஓப்பனிங் மிஷினரி இருக்குது க்ளோசிங் மிஷினரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் பர்ச்சேஸ் 74,000, கிரெடிட் சேல்ஸ் 1,40,000, ஓப்பனிங் கேபிட்டல் 2,22,000. எக்ஸ்ட்ராவாக டெப்ரிசியேட் பண்ண சொல்கிறாங்க மிஷினில் 5%. ஸோ இந்த சம்மில் டோட்டல் டெப்டாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும்னா க்ளோசிங் டெப்டாஸ் இல்லை. அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டாஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். காரணம் என்னென்னா எதுக்காக கண்டுபிடிக்கணுமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது க்ளோசிங் கிரெடிட்டாஸ் இருக்குது கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸும் இருக்குது. ஸோ டோட்டல் கிரெடிட்டாஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். எப்போது மாதிரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். How to find out the total debtors in the book of Bharati. Total debtors account double side தான் யூஸ் பண்ணணும். particulars amount. இது என்னது 2 பேலன்ஸ் brought downனா ஓப்பனிங் debtors. by பேலன்ஸ் carry downனா என்ன அர்த்தம் க்ளோசிங் debtors. then cash received சம்லே கொடுத்துருந்தாங்க இல்லையா கேஷ் புக்கில் கேஷ் received from debtors 1,20,000. அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸும் சம்லே கொடுத்துருந்தாங்க. கொடுத்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எழுதியிருக்கோம். இதில் எது இல்லைன்னா க்ளோசிங் டெப்டாஸ் தானே கொஸ்டின் மார்க் போட்டிருந்தான். அதனால் இதுதான் நமக்கு ஆன்சர். நம்ம செகண்டே சொல்லியிருக்கேன் டோட்டல் டெப்டாஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் வரணும், இல்லை க்ளோசிங் டெப்டாஸ் வரணும், இல்லை கிரெடிட் சேல்ஸ் வரணும். சம்மில் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். எப்போதும் மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் வந்து க்ளோசிங் டெப்டாஸ். கிளியராக. இப்போ நெக்ஸ்ட் என்ன போடணும் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ட்ரேடிங்கில் எப்போதும் மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் வரணும் 2 ஓப்பனிங் ஸ்டாக் 40,000 பர்ச்சேஸ். இப்போ இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இந்த சம்மில் என்னென்னா பர்ச்சேஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம் கேஷுக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் தான் ரியலான பர்ச்சேஸ் அமௌண்ட் வரும். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸை ஆட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி 2 வேஜஸ். இப்போ கிரெடிட் சைட் பாருங்கள் பை சேல்ஸ் அதுக்கும் என்னது கேஷுக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டுக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சேல்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள் 3 lakhs பை க்ளோசிங் ஸ்டாக். அவ்வளோதான் ஐட்டம்ஸ். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த பக்கம் 3,60,000 வருது. இந்த பக்கம் வெறும் ஒரு 40னா எவ்வளோ வரும் 50 1,80,000. அப்போ 3,60,000 1,80,000 போச்சுன்னா 1,80,000. இதுதான் டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். இதை என்ன செய்யணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட். இங்கே ஒரே ரெண்டு தான் இருக்குது. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது டெப்ரிசியேஷன் இருக்குது மிஷினுக்கு எவ்வளவு 17,000. நீங்கள் எப்போது மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்கள். வர அமௌண்ட்டு பேலன்சிங் ஃபிகர் டெபிட்டில் வந்து அதுக்கு பேர் என்னது நெட் ப்ராஃபிட். எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வருது 1,39,000. கிளியராக. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பேலன்ஸ் ஷீட். டபுள் சைடு பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. லயபிலிட்டியில் என்ன வரணும்ப்பா கேபிட்டல் 2,22,000.
அதோட எதை ஆட் பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட் 1,39,000 ஆட் பண்ணால் 3,61,000. தென் கிரெடிட்டாஸ், இந்த கிரெடிட்டாஸ் எந்த அமௌண்ட் போடுவீங்க, க்ளோசிங் கிரெடிட்டாஸ் தான் போடணும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்னாலே இயர் எண்டு க்ளோசிங் கிரெடிட்டாஸ் தான் போடணும். அசட் சைடில் கேஷு, நம்ம கேஷ் புக்கில் பை பேலன்ஸ் கேரி டவுன் பார்த்தோம் பார்த்தீங்களா, க்ளோசிங் அந்த அமௌண்ட்டு தான் போடணும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக், டெப்டாஸும் க்ளோசிங் டெப்டாஸ் தான் போடணும். மிஷினரி 1,70,000ல் 10% மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 17,000 போச்சுன்னா 1,53,000. ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுங்கள், ஈக்குவலாக வரும். எவ்வளோ வருது பாருங்கள், 4,13,000. தேர்ட் சம் பாருங்கள். Pandian does not keep his book under double entry system. So single entry system sum போடணும். From the following information prepare trading and profit and loss account and balance sheet. So full fledged எல்லா அக்கௌண்ட்டுமே நம்ம ஓப்பன் பண்ணணும். இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்டிகுலர்ஸில் 11/9/18, 31/12/18. 11/18 என்ன அர்த்தம், இது ஓப்பனிங். 31 இது க்ளோசிங். ஃபர்னிச்சர், cash in hand, debtors, stock, bills receivable, bank loan, creditors. bank loan எந்த பக்கம் வரும், எங்கே வரும் பேங்க் லோனு, வெரி குட், பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் வரணும். கிளியராக? இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,12,000, 11,200. then cash purchase 4,250. இதே மாதிரி carriage on purchase 3,000, commission received 600, drawings, salaries. வெறும் salaries-னால என்ன அர்த்தம், அது salary paid. then credit sales கொடுத்துட்டாங்க, credit purchase கொடுத்துட்டாங்க. carriage on sales, interest on bank loan, additional capital, office rent, depreciation of 5% of furniture, 1% on debtors for the doubtful debt. ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ டோட்டல் டெப்டாஸ் கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்கக்கூடாதா. டெப்டாஸில் க்ளோசிங் டெப்டாஸ் இருக்குது, க்ளோசிங் கிரெடிட்டாஸும் இருக்குது, க்ளோசிங் டெப்டாஸும் இருக்குது. தென் கிரெடிட் சேல்ஸும் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்குது. அப்போ எது இல்லை, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் இல்லை, கேஷ் பெய்டு டு டெப்டாஸும் இல்லை. பட் நமக்கு முக்கியமாக என்ன வேணும்னா க்ளோசிங் தான் வேணும், அதே மாதிரி கிரெடிட்டும் தான் வேணும். இப்போ நம்ம எப்படி அக்கௌண்ட் போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் முதல்ல கேபிட்டல் கொடுக்கவே இல்லை பாருங்கள். இதுக்கு முன்னாடி சம்லலாம் கேபிட்டல் கொடுத்தாங்க, இப்போ இந்த சம்மில் கேபிட்டல் தரல. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், இந்த புக் ஆஃப் பாண்டியன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2018. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் இருக்குது பாருங்கள், 1 month ஓப்பனிங்கை வச்சு தான் நம்ம கேபிட்டலை கண்டுபிடிப்போம். ஒரு 2 marks சம் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா, மிஸ்ஸு ஹோம்ஒர்க் கூட கொடுத்துருக்கேன். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு நீங்கள் அசட் லயபிலிட்டிஸ்ன்னு பிரித்து போட்டிங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் லயபிலிட்டி சைடில் வரும், அதுதான் என்னது கேபிட்டல். ஓகேவா? இப்போ கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெப்டாஸ், பில்ஸ் ரிசீட், ஃபர்னிச்சர். ஆனால் அந்த பக்கம் என்ன இருக்குது, கிரெடிட்டாஸ், பேங்க் லோன் மட்டும்தான் இருக்குது. இந்த பேலன்ஸ் பண்ணுங்கள், டெபிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வரும், அதுக்கு பேர் என்னது கேபிட்டல். கேபிட்டல் எவ்வளவு, 80,000. ஸோ கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடலாம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த சம்மில் கிரெடிட்டாஸும் டெப்டாஸும் கண்டுபிடிக்க வேண்டாம், அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்போதும் மாதிரி ட்ரேடிங் போயிடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் 28,000, பர்ச்சேஸ் போன சம் மாதிரியே கேஷ் பர்ச்சேஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் ஆட் பண்ணி போடுங்க. கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் ட்ரேடிங்கில் போடுறோம். இங்கே சேல்ஸும் அதே மாதிரி கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் ஆட் பண்ணி போடுங்க. க்ளோசிங் ஸ்டாக், அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் டோட்டல் போடுங்க. டெபிட்டில் பேலன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொன்ன மிஸ்ஸு, கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இதுக்கு பேர் என்னது, கிராஸ் ப்ராஃபிட். இது என்ன செய்யணும், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன், நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ரிசீவ்டு ஐட்டம் எல்லாம் இங்கே வரணும். ஸோ கமிஷன் ரிசீவ்டு 600,
எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைடில் வரணும். டு சேலரி, டு கேரேஜ் ஆன் சேல்ஸ், தென் ஆஃபீஸ் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன், டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர், டவுட்ஃபுல் டெப்ட். ஸோ இது எல்லாமே எங்கே வரணும்? டெபிட் சைடில் வரணும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதும் மாதிரி 2 சைடும் தனித்தனியாக டோட்டல் போடுங்க, பேலன்ஸ் பண்ணுங்கள். டெபிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வந்தால் அதுக்கு பேர் நெட் ப்ராஃபிட். ஸோ நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது என்ன செய்யணும்? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2018. லயபிலிட்டிஸ், அசட்ஸ், கேபிட்டல் இருக்குது, அதோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கோங்க. அவனே அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருந்தான் இல்லையா இன்ஃபர்மேஷனில், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோ வருது பாருங்கள். ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணால் 1,10,000. ஸோ இதோட பேங்க் லோன், க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ், இதுதான் லயபிலிட்டி சைடில் வரும். அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெப்டார்லேருந்து என்ன செய்யணும்? 1% டவுட்ஃபுல் டெப்ட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. பில்ஸ் ரிசீவபிள், தென் ஃபர்னிச்சர்லேருந்து 10%, 5% கொடுத்துருக்காங்க இல்லையா, மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 28,500. ஸோ கிராண்ட் டோட்டல் எவ்வளோ வருது? 1,51,000. ஓகே, இதோட 5 மார்க்ஸ் சம்ஸ் பேட்டர்ன் எல்லாமே ஓவர் ஆகுதுப்பா. ஸோ நம்ம இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்தோம், எவாலுவேஷன் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ஒன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தியரியில் பார்த்தோம்? வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னா என்ன, மீனிங்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி வாட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ்னால் என்ன, அதோடைய ஃபார்மேட் பார்த்தோம். தென் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் பார்த்தோம். தென் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். டபுள் என்ட்ரிக்கும் இன்கம்ப்ளீட்னாலும் சிங்கிள் என்ட்ரினாலும் ஒன்று தான், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட்டை பார்த்தோம். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான தியரி கொஸ்டின்ஸ். இந்த லெசனில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய ரிப்பீட்டட், இது குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவலுக்கு கூட வந்திருக்கு. சரியா? இப்போ நம்ம மிஸ் சொன்ன இந்த 5 மார்க்ஸில் எல்லா பேட்டர்னும் கவர் ஆகிருக்கு. கேஷ் புக் வச்ச மாதிரி, இல்லை சிங்கிளாக வெறும் கொடுத்தா மாதிரி எல்லா மாடலுமே இதில் இருக்குது. இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா போட்டு பாருங்கள். ஸோ 1 லெசன் இந்த வீடியோவோட ஃபினிஷ்ட் ஆகுது. ஸோ இதை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நிறைய வாட்டி போட்டு பாருங்கள். இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லெசன் ரொம்ப 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 முக்கியம். இந்த லெசன்லேருந்து டெஃபினட்டாக ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு, 2 2 மார்க்ஸ் கம்பல்சரி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெசன். We will meet in second lesson. Okay, thank you students.